தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில் பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டவில்லை என மத்திய நிதித்துறை செயலாளர் சோமநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலின் ஒரு பகுதியை தற்பொழுது பார்க்கலாம். எடுக்கப்படுகின்ற முடிவுகளில் சிலவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கலாம். அவ்வாறு நினைத்தால் அவை சுட்டிக்காட்டப்படலாம். ஆனால் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படாமல் உள்ள இனங்கள் இல்லை என்று அர்த்தமில்லை. நீங்க அந்த அறிக்கையை பார்த்தால் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை பற்றியும் எந்த தனிப்பட்ட குறிப்பும் இல்லை. அதனால் உத்தரப்பிரதேசில் பாரத அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆகையினால குறிப்பிட்டு ஒரு மாநிலத்தில் பெயர் அங்க சொல்லப்பட்டால் தான் அங்க நிதி கிடைக்கும் என்பது இல்லை. அது தவறான ஒரு கருத்து. சில மாநிலங்களை பற்றி, சில திட்டங்களை பற்றி எது அரசாங்கத்துக்கு சரி என்று படுகிறதோ அவற்றை பற்றி அங்க சுட்டிக்காட்டுவது அந்த அந்த பிரையாரிட்டிஸை அது காட்டுகிறது. அரசாங்கத்தின் மேலான பிரையாரிட்டி என்ன என்பதை சிலதை சுட்டிக்காட்டுகிறார்கள். மீதி உள்ளவை எல்லாம் நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. அதற்கான நிதி கிடைக்கும், மாநிலத்துக்கும் கிடைக்கும். இங்க சொல்லவில்லை என்கிற காரணத்தினால் அது கிடைக்காது என்று எந்த பொருளும் இல்லை. இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு மெட்ரோ திட்டம் இல்லாமல் பிற திட்டங்களுக்கும் நிறைய நிதி தமிழ்நாட்டுக்கு விடுவிக்கப்பட வேண்டியது இன்னும் நிலுவையிலே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுல இரு வகையான நிதி ஒதுக்கீடுகள் உள்ளன. இந்த நிதி அமைச்சகத்தை பொறுத்தவரையிலும் ஃபைனான்ஸ் கமிஷன் கிராண்ட், டாக்ஸ் டிவல்யூஷன், ஸ்டேட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், 50 ஆண்டுக்கு உண்டான அந்த வட்டி இல்லா கடன், இந்த 3 திட்டங்கள் மட்டுமே இந்த அமைச்சகத்திலிருந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது. அவற்றை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த வரையிலும் எந்த விதமான குறைபாடும் அவர்கள் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஏனால் இவை அனைத்தும் ஃபார்முலா பேஸ்ட். நிதி அமைச்சகத்தில் இவ்வளவு தமிழகத்திற்கு இந்த ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அமௌண்ட் கொடுக்கப்படுகிறது. அந்த கண்டிஷனை மீட் பண்ணா, சிலதில் கண்டிஷன் உள்ளது. கண்டிஷனல் டிரான்ஸ்பரா இருந்தா அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த மாநிலம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டால் அந்த பணம் கிடைக்கும். டெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா, இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ். எங்க ஸ்டேட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளவு என்று ஒதுக்கீடு உள்ளது. சிலவற்றில் இந்த புதிய ரிஃபார்ம் செய்தால் இவ்வளவு என்று ஒதுக்கீடு உள்ளது. அது சரியாக போய்கொண்டிருக்கிறது. மத்திய நிதித்துறை செயலாளர் சோமநாதன் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை இரவு 9 மணி செய்திகளில் முழுமையாக பார்க்கலாம்.